முன்னாலே குதிரைகள், 2 யானைகள் என அந்த வயல்வெளிகளால் வர அற்புதமான இந்த காலத்திலிருந்தே ஒரு கிராமிய வழிபாட்டிலே வழிபடப்பட்ட ஆலயம். யாகசாலையிலே இருந்து பிரதானமான அந்த கும்பம் வந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. குண்டியலுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணங்கள் வந்து அங்கே ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதியின் இருமரங்கம் பார்த்தீங்கன்னா வாழை குலைகள் எல்லாமே கட்டும். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். சுன்னாகம் தாளையடி ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் போனோம். அந்த ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை வந்து இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் இருக்கின்றேன். ஆலயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீதியின் இருமரங்கும் பார்த்தீங்கன்னா வாழை குலைகள் கட்டி மங்களகரமாக வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் யானைகள், குதிரைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சிறப்பாக வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதிகள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா தோரணங்கள் கட்டப்பட்டு, வாழை மரங்கள் கட்டப்பட்டு, வாழை குலைகளுடன் சேர்த்து வாழை மரங்கள் கட்டப்பட்டு அவ்வளோ அழகாக காட்சி தருகிறது. அதோடு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்தினுடைய அந்த கோபுரம் இயற்கையுடன் சேர்ந்த வயல்களுடன் சேர்ந்த இந்த நிலப்பரப்பு பார்ப்பதற்கு அவ்வளத்திற்கு ரம்மியமான காட்சியாக இருக்கும். இந்த காலப்பொழுதிலே தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்பாபிஷேகம் இடம்பெற போகின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து இந்த ஆலயம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. யாகசாலையிலே பிரதான யாகசாலையில் வந்து பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யானையினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது பொய் யானை, ஆனால் உள்ளுக்கு உண்மையான யானை நிற்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். பார்க்கலாம். இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வருகை வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பூஜைகள், கிரிஜைகள் எல்லாமே நிறைவேற்று இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான கும்பமானது யாகசாலையிலேருந்து எடுத்து செல்லப்பட்டு ஆலயத்தினுடைய வெளிவீதி வெலம் வந்து அதனைத் தொடர்ந்து உள்வீதி எல்லாம் வெலம் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அல்லது கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு வந்து அந்த பிரதானமான கும்ப நீரை ஊற்றக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற போகின்றது. தற்போது பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய வெளிவீதியை விளம்பருவதற்குரிய அந்த நேரம் ஆயத்தமாயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் முன்னாலே வந்து 2 யானைகள் செல்லுகின்றன. அதனைத் தொடர்ந்து பின்னாலே அடியவர்கள் கூட்டம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்திலே நிறைய அடியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த மகா கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அரியவர்கள் இந்த சுண்ணாக பதியிலே வாழுகிற மெய்யன்பர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊர்களிலும் வாழுகிற ஐயக்கடவுளினுடைய அந்த மெய்யடியார்கள் இப்பொழுது மட்டுமே தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கலசமானது அந்த ஆலயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு முன்னே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீபாராதனைகள் காட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்தும் வந்து வீதி பலம் பெறுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெறும். மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒரு அற்புதமான காட்சி இங்கே பார்க்கக்கூடிய பாருங்க. பாருங்க அந்த நெல் வயல்களுக்கு நடுவால் வந்து யானை நடந்து பாருங்க. அந்த யானை கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை வந்து உணவாக கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வயல் நிலப்பரப்பில் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வரிசையாக வந்து பின்னாலே நடந்து வருகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். இப்படியான ஒரு காட்சி இலங்கையிலே நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் முதல் முறை. நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன், ஆனால் இப்படியான ஒரு காட்சி நீங்கள் பாருங்க. அந்த வயல்வெளி பகுதிகளால் மக்கள் வந்து வரிசையாக நடந்து வருகிறார்கள். முன்னாலே வந்து 2 யானைகள் போய்கொண்டிருக்கின்றன. பாருங்க எவ்வளவு அற்புதமாக இருக்குது அந்த காட்சி. இந்த ஆலயத்துக்குடைய வீதி, அந்த வழியாகத்தான் அந்த ஆலயத்தினுடைய வீதி இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வயல்கள் வந்து விதைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நெற்கதிர்கள் அறுவடை செய்யக்கூடிய அந்த காலத்தில் இந்த கும்பாபிஷேகம் வந்து இடம்பெறுகின்றது. அவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கின்ற நெற்கதிர்கள் வந்து எல்லாமே முற்றிய நிலையில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களையும் அந்த யானை தன்னுடைய அந்த உணவாக வந்து அதையும் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த ஒரு அற்புதமான காட்சியை வந்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒற்றை பாதையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வரிசையாக வந்து வந்துருக்காங்க. பிரதான கும்பமானது அங்கே மக்கள் வெள்ளத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கு. மக்கள் வந்து வரிசையாக வந்தவனுக்கு இடத்துல இந்த யானை வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாகவே நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த காட்சி காலை பொழுதில் இந்த காட்சியை பார்ப்பதற்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த வயல்வெளிகளுக்கு நடுவாலே ஒரே வரிசையிலே வந்து மக்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கும்பம் மேலதாளம் முழங்க பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் எடுத்து வரப்படுகின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளவு அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய அந்த காட்சி.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கும்பத்துக்கு முன்னாலே அற்புதமாக நடனமாடக்கூடிய அந்த நடனக்கலைஞர்கள், அந்த மாணவர்களுடைய அந்த அற்புதமான நடனம் வந்து இங்கே முன்னாலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள். இங்கே வந்திருக்கின்ற அடியவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவராக பக்தி வலையில் படுவோம் காண்க என்று திருவாசகத்திலே குறிப்பிட்டது போல உயர்ந்த கட்டளை அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த ஐயனார் அந்த சமயம் அங்கே ஆலயத்தினுடைய மணி கோபுரத்துக்கு வந்து குடமுழுக்கு இடம்பெறும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து இங்காலே வசந்த மண்டபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு வந்து கும்பநீர் ஊற்றப்படுகின்ற காட்சி. தருணத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாகி என்று எல்லா பிறப்பும் புறந்தெழுத்தே பெருமானே என்று எல்லா பிறப்புகளையும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதான கும்பம் மீண்டும் வாயில் பகுதிக்கு எடுத்து வந்து இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே எடுத்து செல்வதற்காக இந்த இடத்திலே தீபாராதங்கள் காட்டப்பட்டு ஆலயத்துக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரதானமான ஒரு உண்டியல் ஒன்று இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக அந்த உண்டியலுக்குள்ளே பிரதான பூசகர் அதுக்குள்ளே பணமிடும் அந்த காட்சி, லட்சக்கணக்கான பணங்களை வந்து கையில் வைத்துக்கொண்டு அந்த உண்டியலுக்கு இடப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இவர்களுடைய அந்த திருப்பணிக்காக இந்த உண்டியல் வந்து இங்கே இன்றைய தினம் வந்து இது வந்து ஒழுங்கமைத்து செய்கிறார்கள். தொடர்ந்தும் மூலமூர்த்தி மற்றும் மூலமூர்த்தியாக இருக்கிற கிருஷ்ணனை சகோதரோடு இருந்து அருளாட்சி செய்கிற ஐயக்கடவுள் இவருடைய பரிவார மூர்த்திகளாக இருந்து அருளாட்சி தருகிற விநாயக கடவுள், முருக கடவுள், வல்லிட கடவுள், கிருஷ்ணன், நவக்கிரகம் இத்தனை அத்தனை பரிவார மூர்த்திகளுக்கும் ஆலயத்தின் உள்ளே பிரதான கும்பம் எடுத்துச் செல்வதற்காக இந்த வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூஜைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து உள்ளே எடுத்துச் செல்லப்படும். ஆலயத்துக்குள்ளே பிரதான கும்பமானது எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு வந்து முதலே வந்து குடமுழுக்கு, அதாவது அந்த கும்ப நீர் வந்து ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அங்கே கருவறையிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு பிரதான கும்ப நீர் வந்து ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ந்து பார்க்கலாம்.
தற்பொழுது நீங்கள் பிரதான கும்பம் ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இடத்திலும் இடமெங்கிலும் வாழக்கூடிய சைவ தமிழ் அன்பர்களுக்கு பண்பான வணக்கம். உண்மையிலே இந்த சுண்ணாகம் பகுதியிலே காளியடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த ஐயனார் நீண்ட கால பழமையும் தெய்வீக ஆற்றலும் தெய்வீக அருளும் நிறைந்த ஒரு தெய்வம். இங்கே இந்த ஐயனார் தெய்வத்தை இந்த கிராமத்திலே குறிப்பிட்ட பரம்பரையினர் காலங்காலமாக பரம்பரையாக போற்றி வருகின்றார்கள். உண்மையிலே ஆரம்பத்திலே ஒரு கிராமிய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இங்கே குறிப்பிட்ட மக்களாலே ஒரு சிறிய ஆலயம் அமைத்து வழிபடப்பட்டு வந்திருக்கின்றது. காலப்போக்கிலே இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தங்களுடைய கூட்டு முயற்சியாக கூட்டு பொறுப்பாக இந்த ஆலயத்தை வளம்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்த்தீங்கள் என்றால் பெரிய ஒரு இந்திரலோகம் போன்று காட்சி அளிக்கின்றது. உண்மையிலே ஆலயத்துக்குள்ளே நிறைய தூண்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கின்றது. அதே போன்று இங்கே அடியவர்கள் மிகுந்த பக்தி பூர்வமாக அந்த காலத்திலிருந்தே ஒரு கிராமிய வழிபாட்டிலே வழிபடப்பட்ட ஆலயம். ஒரு காலத்திலே இங்கே வேள்வி எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு பக்தியும் ஈர்ப்பும் மிக்க ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்திருக்கின்றது. காலப்போக்கிலே இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு பெற்றதாக இங்கே வந்து தங்களுடைய நோய் நொடிகளை தீர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆலயமாக தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு உயர்ந்த தெய்வமாக பூரணை புஷ்கலை சமேத கரிகரபுத்திர ஐயனார் விளங்குகின்றார். சுண்ணாம்பகுதியில் மட்டுமன்றி நினைக்கிறேன் இந்த யாழ் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலிருந்தும் இங்கே வருக வந்து இந்த தங்களுடைய நிவர்த்தி கடன்களை நிறைவேற்றி தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிறார்கள். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்களோடு சாந்தியும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இங்கே நிறைய பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சரியா, நன்றி.